நாம் இன்றைக்கி முட்டை வறுவல் தான் பண்ண போகிறோம். வறுவல் பண்ணுறதுக்கு அடுப்பில் பேன் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா 3 முட்டையை வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து ஒரு நிமிஷம் ஒரு சைடு வேக வச்சுட்டு திருப்பி போட்டுடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா கலந்து விட்டுடலாம். 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்டான முட்டை வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.